ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜியரஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கி விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்தை விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
சொல்லுங்கள் பில்லி. பில்லி, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படி இயற்கைக்கு மாறா அமானுஷமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்? தோணுது தப்பு இல்லை, ஆனால் அதை ஒரு ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கு தெரியாதா அது தப்பாகும்னு? சொல்லுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, அதை நான் கண்டுபிடிச்சது உண்மைதான். அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. ஸோ அது என்னோடது இல்லை. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை மிஸ்டர் ஹாப்பர். என் பேர் அழிக்க ட்ரை பண்ணுறீங்க. என் பேர் அழிக்க ட்ரை பண்ணுறீங்க. பில்லி பில்லி பில்லி, ஃபஸ்ட் இங்கே நீ ஒன்றும் இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. செகண்ட், உங்கள் மேலே பழி போடுறதுக்கும் இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணா நினச்சிக்கலாம், என்னவோ நாம் இந்த பெரிய இந்த டவுன் ஹாலே போற்றி பாராட்டுற பெரிய வள்ளல் சயின்டிஸ்ட். டம்மி பீஸ், நீ ஒரு டம்மி. ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன். சொல்யூஷன் எங்க? ஏய் ஹாப்பர், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையாடா? புரியுது. ஃபேக்ட் என்னன்னா உனக்கு தான் புரியல. நோ இஷ்யூஸ். I will make you to understand the situation very clearly. சொல்கிறேன், புரியுதா பார். புரியுதாடா? ஐயோ அம்மா, என்ன ஆடி அடிக்கிறான்? ஹலோ ஹலோ மேஃபில். ஹலோ மேஃபில், பயஸ் ரெண்டா அடிக்கிறான்டா, முடியலடா. ஏய் ஹலோ ஹலோ, ஏய் மேஃபில், டேய் ஏய்
ஏ அபிஸ்டு, எதற்கடா சிரிக்கிறேன்? பெருமாளே, எப்படா தனியாக சண்டை போட போற? ஒவ்வொரு தடவை நான் வரணுமா உனக்கு? எப்படா இப்போ நீ யார் மேலே கை வச்சிருக்கன்னு தெரியுமா? யாரடா அபிஸ்டு, நீ என்ன அடிக்கிற? இப்படி முன்னாடி அபிஸ்டு 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 வலிக்கிறது வலிக்கிறது. இன்னொரு தடவை அபிஸ்டு நீ என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் தலையிட்ட காணாமல் போயிடுவேன். ஓடிப்போ. I got my head out the sunroof. I'm blasting our favorite tunes. I only got one thing on my mind. You got me stuck on the thought of you. You're making me feel brand new. You're more than a sunshine in my eyes. You got those pretty eyes in your head. You know it. You got me dancing in my bed, so let me show it. You are exactly what I want. Kinda cool and kinda not. Wanna give myself to you. Yeah, we're driving down the freeway at night. I only got one thing in the back of my mind. I'm feeling like this might be my time to shine with you, with you, with you. I got my head out the sunroof. I'm blasting our favorite tunes. I only got one thing on my mind. You got me stuck on the thought of you. You're making me feel brand new. You're more than a sunshine in my eyes. I got my head out the sunroof. You got me stuck on the thought of you. Yeah, we're driving down the freeway at night. I only got one thing in the back of my mind. I'm feeling like this might be my time to shine with you, with you, with you. ஏன் சோகமா இருக்க? சொல்லு. விட்ரி ஏய் சொல்லு. விட்ரி. சொல்லுடா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லுடா. நீ ஒரு உலக அழகி உன்னை லவ் பண்ண உங்கள் அண்ணன் அடிக்க வரான். ஏய் எதுக்கு அடிச்சான்? அது அவனை போய் கேள்றி. ஏய் எதுக்கு அடிச்சான்? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அதாண்டி, நீ ஒரு உலக அழகியும் லவ் பண்ணுற உங்கள் அண்ணன் வந்து என்னை அடிக்கிறான். நீ திமுஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நான் எப்படி ஊருக்கு போகிறது? அனுப்பிச்சாங்களா? குடும்பமாக சேர்ந்து இப்போ உன்னை பொட்டணம் கட்டுறானுங்க, நீயும் கிளம்பி போக போகிற. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த? நான் போகிறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்புனா கிளம்பிக்கோ. ஆமாம், நான் சொன்னதுமே நீ வந்துடுவ பாரு. அப்புறம் அவங்க அண்ணன் வருவான், என்னமோ உலகத்திலே பெரிய அழகி நீன்னு சொல்லிட்டு சண்டைக்கு. அண்ணனும் தங்கச்சியும் குடும்பமா அதெல்லாம்? ஏண்டா என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் எங்கே போக போகிறேன்? உன் கூட தானே இருக்கேன். உன் கூட மட்டும்தான் இருக்கேன். ஏன் சோகமா இருக்கேன்? நான் போகிறதுல விருப்பம் இல்லையா?
ம் நான் போயிட்டு 2 நாளில் வந்துடுவேன். 2 நாள் தான் வந்துடுவேன். நான் ட்ராப் பண்ணிட்டேன் அண்ணா. ட்ராப் பண்ணுறியா? ம் தினம் தினம் நான் தவிக்கிறேன் முருகிறேன் காரணம் உன்னாலே. இரவுக்கு பகல் துணையாக இருக்கும் உனக்கென துணையாக என்று இருப்பேனே. கனவில கண்ட உருவம் அதுவும் நீதானாயே அழகு தேவதையே. காலங்கள் கடந்து போகட்டும் இணைந்து வாழட்டும் உன் அருகிலே. இனி வேண்டாம் நமக்குள்ள angry bird. சேர்ந்து வாழ்வோமா நம்ம lovely bird. என்ற பொழுதும் நீ என் sweet bird. கண்களால பார்த்து சொல்லு ஒரு love word. கோபம் பிடிக்கும் அன்பு பிடிக்கும் பொன் திமிரிலையும் பாசம் இருக்கும். angry bird பறந்து விடும் நினைவுகளும் சேர்ந்து விடும். போக பார்க்கிற சிண்டரெல்லா தின தூரத்தது என்ன அந்த நீரா. ஓ கண்ண கூட இல வெற்றி வீரா. நீ தானே எந்த நேது ஜோடி பூரா. அந்த பொழுது உன்னை பார்த்து இந்த இரவு கையை பிடித்து உன் அருகில் நான் நெருங்கி உன் பக்கத்திலே வந்து நான் பழகி. எப்பொழுது பொழுது பொழுது உன்னை பார்க்க போற அந்த பொழுது. எப்பொழுது பொழுது பொழுது போகணுமா? சரி நான் கிளம்புறேன். ஏய் என்ன பார்த்து போ. இங்கே பாரு 2 நாள் தான் திரும்பி வந்துடுறேன். இல்லை வீடை உடச்சிட்டு ஒன்று வந்து தூக்கிட்டு போவேன். உனக்காக தான் உங்கள் அண்ணனை சுயரோட விட்டுருக்கேன். நக்குன மேஃபில் தானே எனக்கு தெரியும். இங்க நீ மூடிட்டு போடா. ஏய் ஏய் ஃபோன் பண்ணுறி. எது? ம் ஹலோ
பே ஹலோ, என்னடி சவுண்ட் இது? பே 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 ஃபோன் எப்படிங்க? என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. ஓஹோ, தப்பு பண்ணிட்டேன். எடு ஃபோனை எடுறா. சரக்கு அடித்தாலே பெண்மை உணர்றேன். अरे हाँ यप्पा हाँ यम्मा यप्पा हाँ यम्मा अडिये मन निल्लना निक्कादडी कोडिये एन्न कंडु नी सोक्कादडी तापाळ पोडामे केपाळ केडामे कूपाडु पोडादडी अडिये मन निल्लना निक्कादडी कोडिये एन्न कंडु नी सोक्कादडी. ஃபோன் வரட்டுக்க மாட்டேன். ஹலோ, இட்ரா. ஓ ஹே மேஃபேல், பயச காணண்டா. ஏய் லூக்கஸ், என்னாச்சு? ஏன்டா சிமிர் மாதிரி இருக்க? சட்டையெல்லாம் வேற ஈரமா இருக்கு, என்னாச்சு? நைட்ல ஃபோன் பண்ண, ஏன்டா எடுக்கல? நீங்க இருப்ப நினைச்சு தான் வந்தேன். நான் பார்த்தேன், காலில் பேசிக்கலாம்னு நினைச்சேன். சரி அதை விடு, நீ உனக்கு என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏ லூக்கஸ், என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஃபோன் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு ஃபோன் கட்டாச்சு. ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்க. பயமா இருக்குடா. அந்த இடத்துக்கு போய் பாத்தியா? அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்காடா. ஹவுஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ண முடியல.
சரி ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. அவன் அண்ணனும் குடுமையோட வேலையாக தான் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். டேய் நீரா, நான் வரேன். இப்போ அவன் எங்கே இருப்பான்னு தெரியுமா? 7:30. ஜாக்கிங் போயிட்டுருப்பான். நிவி இருக்கிறோம்ல. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், போகலாம். டே பெருமாள், நான் ஒரு லாயராக்கும் மரியாதை கொடுத்து பேசணும். எங்கடா ஆளு? என்ன குடும்பம் முடிச்சு ட்ராமா பண்ணுறீங்களா? வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்க்குறீங்களா? குட்டி குஞ்சானுங்களா டா சொல்றீங்க? அபிஸ்டூஸ் பையர்ஸ், அதாவது உன் தங்கச்சி என் ஃப்ரெண்டோட ஆளு. ஐயோ அப்படி சொல்லாதே. மை லிட்டில் லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங். ஓகே வளர்த்த பொண்ணல்லோ. சப்பா, நானே பல டென்ஷனில் இருக்கேன். சத்துன்னு ஒன்று வச்சேன்னு வச்சுக்க, மூடிட்டு கேளுங்க லாயர் சார். டேய் யாரை காணாண்டா? சொந்த ஊருக்கு போகிறேன்ட்டு போனா எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சொல்கிறா. என் தங்கச்சி காணமல்லோ. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கும். எந்திரா. டேய் எந்திரா. டேய் லூக்கஸ், டேய் எங்கடா ஆளு? எங்கடா? டேய் இருடா. டேய் மைக் கால் பண்ணு. ஹலோ மைக், எங்கே இருக்க? சொல்றா. இவங்க 2 பேருமே இல்லைனா பையஸை யார் தான் கடத்திருப்பா? எனக்கு ஒரு சந்தேகம். என் தங்கச்சி வேணும்னு போன மாதிரி தெரியல, இவனே வேணான்னு போன மாதிரி எனக்கு தெரிகிறது. இவன் மூஞ்சி நீங்களே கொஞ்சம் ஒரு சற்று உற்று பாருங்களே. நல்லாவான்னு இருக்கா? என்கிட்டயே அடி வாங்குறானா இவன் எவ்வளோ பெரிய மக்கானா இருப்பான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. நீங்கள் பெரிய மனுஷன். என்ன தீக்குளம் கூட பார்க்க மாட்டேன், பாட்டோட சொருகிடுவேன். உனக்கு வாழைப்பழத்தில் ஒசியா சொருக்க தெரியாதேடா. நம்ம ஏன் அவங்க ஊருக்கு போய் அவங்க கிராண்ட் மதர் விசாரிச்சு பார்க்கக்கூடாது? இங்கே பேசி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் மைக், நானும் அதுதான் நினச்சேன். ஆமாம், அது எந்த ஊர்? ஊர் பேர் என்ன? அந்த ஊர் பேர் லோகத்துக்கே தெரியும், ஆனால் இப்போ தெரியுமான்றா தெரியலை. டேய் எதை வேணாலும் சொல்லு. வேணாண்டா. எது வேணாலும் சொல்லு. ஆனா அதை மட்டும் சொல்லிடாத. அது டவுனாலே. அபிஷ்டு, மாய் எங்கடா போற? மாய் டேய். அவங்க பையஸை தொலைச்சிட்டு கவலையில் இருக்காங்கடா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா மேஃபில்? வில், நீயும் மறந்துட்டியா? மைக், யாரும் எதையும் மறக்கலை. உங்களுக்கெல்லாம் தெரியுதா இல்லையாமே? வில், நம்ம எங்கே போனாலும் அது நம்மளை விடவே மாட்டேங்குது. இப்போ தான் நம்ம லைஃப் திரும்ப பழையபடி மாறிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியுதா இல்லையா? திரும்ப வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு மயிரும் இல்லை. 3 பேர் பத்தல, இன்னும் ஆள் வேணும்னு கேட்குது. அதுக்கு இன்னும் பசி அடங்கல, அவ்வளோதான்.
நீ நினைக்கிற தப்பு மைக். ஒருவேளை டஸ்டின் உயிரோட இருந்தா, ஸ்டீவ் இருந்தா, என்னை விடுங்கடா எப்பா. டேய் டேய் Let the pain shade soak up my tears and watch the only way out disappear. டேய் டேய் மைக், நான் சொல்றது கேளுடா. டேய் அவன் எங்கடா? அவன் போயிட்டான்டா. போங்கடா. ஏய் என்னடா நடக்குது? யாரா ஸ்டீவ்? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? லூக்கஸ், என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன் கேளு. மேஃபீல்டு, மைக், ஸ்டீவ், டஸ்டின் எல்லாரும் டவுன் ஹாலுக்காக படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போது கிறிஸ்டோஃபர்னு ஒருத்தனை மீட் பண்ணாங்க. அவனால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதே நேரத்தில் நானும் டவுன் ஹாலுக்கு ஒரு வேலை விஷயமாக இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த வீட்டில் ஒரு பெர்ஃப்யூம் இருந்துச்சு. அந்த பெர்ஃப்யூமை நான் யூஸ் பண்ணி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புல ஏற்பட்டுச்சு. அந்த பெர்ஃப்யூமை உருவாக்குனது பில்டிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். இப்போ அந்த சயின்டிஸ்ட் உயிரோடு இல்லை, முன்ன மாதிரி டவுன் ஹால் இல்லை. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கிறிஸ்டோஃபரும் இந்த பெர்ஃப்யூமும்னு தெரிஞ்சு மேஃபீல்டு தான் அந்த கிறிஸ்டோஃபரை கொன்னான். அப்போது கிறிஸ்டோஃபர் சத்துட்டான். அவனை கொண்டது மேஃபீல்டு. என்ன லூஸ் பேசிகிட்டு இருக்கீங்க? நானே ஆளாக்கான கடுப்பில் இருக்கேன், எரிச்சல் ஏற்றிட்டு இருக்கீங்க. மேக்ஸுங்கிற ஸ்டீவுங்கிற. டேய் பார்த்தா நான் ஜோக்கர். டேய் இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்டா. ஓடா. புரியுது, ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க. யாரும் வரப்போகிறதில்ல. நீங்கள் ஒரு மயிரும் பிடுங்க வேணாம், நானே பிடிங்கிறேன். டேய் லூக்கஸ் நில்றா. ஏய் டேய் என்னடா, நான் பாட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு வந்துகிட்டு இருக்க. ஏன்டா? யார் வராங்களோ இல்லையோ, நான் வர்றேன் அவ்வளோதான். நான் வர்றேன் அவ்வளோதான். நம்ம போகிறோம் லூக்கஸ். அவளோட ஃபோனில் அடிக்கடி ஒரு நம்பருக்கு கால் பண்ணியிருக்காடா. ஏதோ டவுன் ஹால்னு பாரு, சயின்டிஸ்ட்னு போட்டிருக்கு. யார் என்னன்னு ஒன்றும் தெரியலையடா. வேற யாரு? அவளோட ஃபர்ஸ்ட் புருஷனாக இருக்கும். நீ வேற அவனே வெறுப்புல இருக்கிற, ஏற்கனவே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிற. ஃபோன் பண்ணி பாருடா. அந்த ஃபோனை இங்கே கொடு. நீ குறா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? யார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது? நான் தான். நீ ஃபோன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேட்குற? ஹலோ, நீ பண்ண முதல்ல நீ யாருன்னு சொல்லு. மேனர்ஸ் தெரியாத ஃபெலோ. ஃபோனை வச்சுட்டான்டா. யாருன்னே தெரியல, பைத்தியம் மாதிரி பேசுகிறான். டேய் ஹாப்பர், எதுக்கடா என் ஃபோன் எடுத்த? எதுக்கடா என் ஃபோனை கட் பண்ணுற? பைத்தியக்காரன். ஒருவேளை இவளுக்கு இந்த ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரியிலலாம் அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால நிறைய சயின்டிஸ்ட் கூட கான்டாக்ட்லேயும் ரிசர்ச் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தா. ஸோ அப்போது அந்த ரிசர்ச் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் தான் இவன். அப்போது இவனை பிடிச்சா நமக்கு டவுன் ஹால் பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம பையர்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது.
இப்போ இவன் தான் நமக்கு கரெக்டான ஆளாக இருப்பான். நம்ம இவன்கிட்ட போனால் நமக்கு கரெக்டாக ஐடியா கிடைக்கும்டா. இப்போ நான் தான் ஃபோன் எடுக்க மாட்டேன், எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரில. வா போ. ஒரு நிமிஷம், திருப்பி கால் பண்ணு. அதான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. பண்றா. ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. என் ஆள் பையர்ஸோட ஃபோனில் உங்கள் நம்பர் இருந்தது. டவுன் ஹாலில் என்ன நடக்குது எங்களுக்கு எதுவும் புரியலை. என் ஆள் பையர்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் காணாம போயிட்டாங்க. இன்கேஸ் அங்கே நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் டீட்டெயில் கிடச்சிச்சின்னா என் ஆளை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ப்ளீஸ் சார். அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஹலோ, லொக்கேஷனா? ஹலோ, என்னடாச்சு? ஏதோ லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்துருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான்டா. போகலாமா? திரும்பியுமா? சரி, அப்போ உடனே கிளம்பலாம். வாழை பைக் வழியாக தானே கூப்பிட்டு போனேன். அப்போ அந்த வழியாக போயிருக்கணும் மேடம். டேய் நீ வேற, அவன் அமிச்ச லொக்கேஷனில் இப்படி தான் காட்டுது. அவன் ஒரே லொக்கேஷன் மட்டும் அனுப்பலை, ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக நான் காமிச்சிருக்கிறான். எப்படி போகிறதுன்னு தெரியல. புத்திய கட்டிட்டட அஞ்சேடி, வெளைய முடிக்கின்ற அஞ்சேடி, நீ குறைச்சிய
நக்கிக்கிட்டு சொம்பண்ண தூக்கிக்கிட்டு கனவு காணாதாடா கண்டிப்பா நடக்காது நரியோட வளையில் மாட்டிக்கிட்ட தப்பிக்க வழி இல்ல உனக்கு நடுங்கிறது சுருங்கடைய மண்டமல்ல வச்ச பாங் பாங் புட்டிக்கிறது பங்களாலாங் அக்கிட்டப்ப உனக்கு இல்லாங் எங்களுக்கு ரொம்ப பாந்தாங் மண்டமல்ல வச்ச பாங் பாங் புட்டிக்கிறது பங்களாலாங் அக்கிட்டப்ப உனக்கு இல்லாங் எங்களுக்கு ரொம்ப பாந்தாங் இந்த பூமியால நான் ஒரு வழியா டவுன் ஹாலுக்கு வந்து சேர்ந்துட்டோம்டா. இது எங்க இருந்துடா எடுத்த? சிட்டிக்குள்ள போறோம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்டா. இதை போட்டுக்க. உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு. ஏய் என்ன நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டு பேசுற மாதிரி பேச்சு காட்டு தீனி. இங்கே தாண்டா அவளோட ஃபோன் இருந்தது. சரி விடு, அதான் லொக்கேஷன் வந்தாச்சுல. எவனோ கால் பண்ணான்னு சொன்னியே, அவனுக்கு கால் பண்ணி லொக்கேஷன் வந்தாச்சுன்னு சொல்லு. ம் சரி. சீக்கிரம் வாடா. மைக் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஹலோ ஹலோ, நீங்கள் அமிச்ச லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? அங்கேயா? டேய் அங்கே போன இடம் ஆரஞ்சு கலரு, இந்த இடம் ஒயிட் கலர் இருக்காரா? வாடா போய் பார்ப்போம். சரி மூட்டு, நீ காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு போய் பாரு போ. ஒழுங்க வர பயந்துக்கிட்டு. டேய் அங்கிள்ரா, நான் அங்கிள் தான் நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்காரு. ஹலோ அங்கிள், கொடுக்க மாட்டிங்களா? சரி அதை விடுங்க. டேய் நீ என்ன பண்ணுறீங்க? வந்து என்னன்னு கேளுங்கடா. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிறிஸ்டோஃபரை பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்டோஃபரா? பயப்படாதீங்க, நான் ஜிம் ஆப்பர், அண்டர் கவர் போலீஸ் இன் டவுன் ஹால். சார் ரொம்ப பயங்கரம்ப்பா. என்ன ஹைட்டுப்பா பா. இல்லை போலீஸ் வேறு.
சான்ஸே இல்லை. டேய் வாங்கடா. உங்கள் பார்வையிலே தெரியுது நீங்கள் கிறிஸ்டோஃபரை பார்த்துருக்கீங்க. என்ன ஏதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன். ஆமாங்க ஐஸ், நம்மக்கிட்ட இப்போ டைம் இல்லை. நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க. யாரா அவன்? நான் பண்ண தப்பு, இதை நான் தான் சரி பண்ணணும். என்னடா இது, ரூம் ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்குது. இதுதான் எங்கள் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ரூம். என்னடா நடக்குது? என் பையர்ஸை காணோம். அவன் என்னன்னா டஸ்டின்னுங்கிறான், இவர் என்னடானா கிறிஸ்டோஃபருங்கிறாரு. யாழ் ஃபோனில் ஏதோ டவுன் ஹால் டைம் டீச்சரும் உன் பேர் சேவ் பண்ணியிருக்கு. யாழ் எங்கே? இங்கே என்ன நடக்குது? டவுன் ஹாலில் என்ன நடக்குதுன்னு ஒரு மண்ணும் புரியல. நம்ம டீ எஸ்டேட்டில் ரொம்ப முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்னா டவுன் ஹால் தலைநகரம் தான். பிகாஸ் நம்ம மொத்தம் டிஸ்ட்ரிக்ட்டும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தப்போ டவுன் ஹால் மட்டும் தண்ணி கவனிப்பு இருந்துச்சு. நம்ம ஊரில் நெல் காய்கறி வளர்ந்தா தான் நமக்கு சாப்பாடு, இல்லாட்டி நமக்கு ஒரு கஞ்சி தான். ஆனால் அங்கே மட்டும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி வாழ்வாங்க. அதனால எல்லாருக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கும். இங்கே போகிறது க்ரீன் கார்டு வேணும். அது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்காகவே நம்ம பசங்க நம்ம பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களை இங்கே ஸ்கூல்லேயும் காலேஜே சேர்த்து படிக்க வச்சாங்க 3 வேளை சாப்பாடுக்காக. அவங்க பசங்க அங்கேயே வேலை பார்த்து க்ரீன் கார்டு வாங்கி நல்லபடியாக வாழ்ந்தாங்க. 70ஸ்லேயே பீச், சூப்பர் மார்க்கெட், ப்ரைவேட் பீச் அப்படின்னு நிறைய வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம சயின்ஸில் படிக்க 90% அங்கே இருக்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான். அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க அந்த டவுன் ஹால் மக்கள். அதுக்கு காரணம் அங்கே இருக்க ஒரு சயின்டிஸ்ட்டு தான். இந்த டவுன் ஹால் செட்டில் ஏன் கண்டுபிடிப்போடைய அண்ணா கண்டுபிடிப்பு அதிகமாக பேசப்பட்டுச்சு. அது எனக்கு பிடிக்கல. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். வாங்க நம்ம தேடுறதுக்கான வேலையை பார்ப்போம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நீங்கள் மேக்ஸை கொண்டுட்டீங்க. மேக்ஸ் எத்துறான்னு யார் சொன்னா? மேக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை அப்படின்னு தப்பிச்சு போயிட்டேன். மேக்ஸ் நான் டவுன் ஹாலில் தேடாத இடமே இல்லை. இப்போ வரைக்கும் எங்கே இருக்கான்னு தெரியல. மேக்ஸ் உயிரோடு இருக்கானா? இருக்கலாம். என்னது, மேக்ஸ் இன்னும் உயிரோடு இருக்கானா? இது நாகார்ஜுனாவா? அப்போது அந்த கேட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பனாக தான் இருக்குது. அது உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ காணா பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். மேபி அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கலாம். ஐயோ தலையெல்லாம் வலிக்குதியா? அப்போ என் பையன் உயிரோடு தான் இருக்கா? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ காணா பண்ணாங்களோ அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அதை கண்டுபிடிக்கிற மிஷின் எங்கிட்ட இருக்குது. மார்னிங் போய் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ நான் உங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். போகலாம். நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க. என்கிட்ட ஒரு பவர்ஃபுல் ஆக்கிட்டாக்கிக்கான ஃபார்ம்லாம் தேவையான பொருள் இருக்குது. இந்த ப்ளூ பிரிண்டில் இருக்கிற அப்படியே செய்யுங்க. நான் ஸ்பிளிட் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகே?
ஐயோ சாரி சார். ஏன் இப்படி பிரேக் அடிக்கிறீங்க? இடம் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. போலீஸ்காரனா நானும் பண்ணுவேன், நான் பொத்திட்டு இருக்கணும். ஸோ டாக்டர், என்னவோ எடுத்துகிட்டு வரேன் நீ. ஓ இதானா? இதுதான் நான் கண்டுபிடிச்ச டிவைஸ். ஸ்பிளிட் அப்சைட் டவுன். இது ஓப்பனில் இருக்க கேட் எல்லாத்தையும் காட்டும். இது எப்படி காட்டும்? வா நான் காட்டுறேன். போய் தொலை. இங்கே யார் காணா போனா? என்னையா கேட்டா எனக்கு நான் மயிரா தெரியும். மே இங்கே யார் காணாம போனது? ஸ்டீவ். இங்கே யார் காணா போனா? ஸோ அதே இடம், அதே ஸ்டீவ். போய் வேற இடத்துல பாடுறா வெண்ண. இங்கே யார் காணா போனா? ஜஸ்டினா? எத்தனை பேரா சொல்கிறீங்க? அது சரி, நான் வந்தது யாரை கண்டுபிடிக்க தானே, எனக்கு எதுக்கு? யோ போயா, அடுத்த இடத்துக்கு போயா. டேய், காணாம போனது 2 பேர் தானடா. இவன் யாரை தேடி போயிட்டு இருக்கான்? அவன் கிடக்குறான், வாடா பார்ப்போம். ஏய் பைத்தியம் மாதிரி போகிறான் பாரு. இந்த மிஷினை போட்டதுமே நான் ஆள் பக்கத்துலேயே போய் உட்காந்துருவேன்ல. ஏய் மூடிட்டு சொல்கிறத கேள்றா. ஏய் என்னடா இவன் மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போடுற மாதிரி போட்டுட்ருக்கான். என்னை ஃபோக்கஸ் பண்ணி விட்றா, அப்போ தான் ஒழுங்காக போவ. ஏதோ பண்ணி இதே தொடர்ந்து விட்டுட்டு ஏன்டா எங்கள் உயிரில் எடுக்கிற. கரெக்டாக போய் சேர்ந்துருவான்ல. வாக்கி டாக்கிலாம் ரெடியாக இருக்கா? ஓகே, கமான் பாய்ஸ். என்னை தீண்டி போகிறாள், உயிர் தீண்ட வைக்கிறாள். என்னை தீண்டி போகிறாள், உயிர் தீண்ட வைக்கிறாள். தெரியாமல புரியாமல, தெரியாமல புரியாமல. எந்தன் காதல் வெளி தெரியாது உனக்கு, உந்தன் காதல் வெளி தெரியுமே எனக்கு. எந்தன் காதல் வெளி தெரியாது உனக்கு, உந்தன் காதல் வெளி தெரியுமே எனக்கு. You're my baby, you're my lady. ரோஜா பூவை எடுத்து வந்த உன் கையில கொடுக்க காத்திருந்த ஒரு ஓரமாக, காத்திருந்த சூரியன் ஒளியில் நானும் காத்திருந்த. போகிறாள் விட்டு போகிறாள், அந்த தனிமையில் விட்டு நீ செல்லாதே. போகிறாள் விட்டு போகிறாள், அந்த தனிமையில் விட்டு நீ செல்லாதே. Drop the beat, come on. தெரியாமல புரியாமல, தெரியாமல புரியாமல.
இங்கே என் போயிட்டு வந்த ஏண்டா இவனை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியுது உனக்கு? அவன் டாக்டர் இல்லைடா, சயின்டிஸ்டா. இவனை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல, இதில் சயின்டிஸ்ட்டுக்கு போயிட்டியா? பெரிய ஆள்டா நீ. வேற என்ன பண்ணுறது, நம்பி தானே ஆகணும், அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன்டா நம்பணுங்கிறதுக்காக எல்லாமாடா. லூக்கஸ், லூக்கஸ், இப்போ நீ ஓடணும்டா, ஓடு, ரன், ரன். இங்கே இருந்த லூக்கஸை காணோம். இவனையும் தொலைச்சிட்டோமாடா. என்னடா நடக்குது இங்க? வாக்கி டாக்கியும் காணுமே.
காய்ஸ், நான் உள்ளே வந்துட்டேன். இங்கே ஒரே இருட்டாக இருக்குடா. ஆயிரத்தி 1987 இதான் பில்லியோட வாழ்க்கையில் முக்கியமான வருஷமாச்சு. காரணம், இவனோட படைப்பும் இவனோட புது புது யூனிக்கான கண்டுபிடிப்பும் இந்த டவுனால் நகரத்தை தாண்டி உலகம் முழுக்க பரவச்சு. ஆனால் இவனோட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ப்ராஜெக்ட் பெர்ஃப்யூம் ஃபேவரட். இந்த பர்ஃப்யூம், இந்த ப்ராஜெக்ட் அவனோட சயின்டிஸ்ட் கம்யூனிட்டியில் ஏற்றுக்கப்படவே இல்லை. இதோட 101வது ரிஜெக்ஷன் ஆச்சு. என்ன காரணம், என்ன இது அப்படின்னா அவன் பார்க்கும்போது டாக்ஸிக்னஸ் அதிகமாக இருந்தது, நச்சுத்தன்மை அதிகமாக இருந்தது. இதனால் மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும், கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஜோம்பி ஆகிற அளவுக்கு இதை டாக்ஸிக்னஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே ரிஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் பில்லியும் ஒரு சயின்டிஸ்ட்டு தான். அவனுக்கும் அவன் கண்டுபிடிப்பை பற்றி நல்லாவே தெரியும். அவன் கண்டுபிடிப்பில் அவன் இங்கேருந்து கொண்டு போகிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்குள்ளே போகும்போது தான் டாக்ஸிக்னஸ் அதிகமாகுது. அப்போ இது என்ன ரீசன்னே தெரியல. ஒருவேளை இது எக்ஸ்பைரி ஆகிறனால இது மாதிரி ஆகுதா அப்படின்னு நினச்சி அவன் மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு கிரியேட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் மேலே. ஆனால் அவன் இந்த ப்ராஜெக்டை விடலை. காரணம், அவனோட பையனுக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த பர்ஃப்யூமை டெடிகேஷன் பண்ணணும்னு நினச்சான். ஏன்னா அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து வாசம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வாசம் பில்லியோட ஒய்ஃப், அதாவது மேக்ஸோட அம்மாவோட வாசம் ஆச்சு. ஸோ இதை அவனால் விடவும் முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தான். அவன் பையன் பார்க்கும் போது மட்டும்தான் இவன் காம் டவுன் ஆகுறான். இல்லாட்டி அவனுக்குள்ளே இருக்க ஒரு வெறுப்புத்தன்மை வெளியே வருது. அவன் பையனுக்கு அந்த வயசில் என்ன நடக்குதுன்னு புரியல. என்னப்பா ஆச்சு, ஏதுப்பா ஆச்சுங்கன்னு கேட்டு பில்லி ஒவ்வொரு முறையும் அவனோட பையனை சமாதானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் பையனுக்கு ஒரு கட்டத்தில் சரி இது சொல்லி புரிய வைப்போங்கிற ஒரு முடிவில் அந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். இந்த ப்ராஜெக்ட் பர்ஃப்யூம் ஃபேவரட் நான் என்ன அப்படிங்கிறது அவனோட பையனுக்கு புரிய வச்சான். ஒரு கட்டத்தில் யார் பேச்சும் கேட்காம அவனே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆகாமல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு முடிவெடுத்தான். அந்த பையனுக்கு மேக்ஸுக்கு இவன் சொன்னனால மேக்ஸுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்போ இதை ட்ரை பண்ணுறாரு, என்ன ஆகும் ஏதாகும்னு ஒரு பயம் வந்துச்சு. அதை தடுத்தான் மேக்ஸ். ஆனால் அதையுமே பில்லி மேக்ஸுக்கு புரிய வச்சான். இதில் டாக்ஸிக்னஸ் இல்லை, இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னுரிமை அவனே பண்ணான். அவனுக்கு அதை பண்ணி அவனோட பிளட்டை சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கு அமிச்சான். இது சொல்லாமல், நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் உடம்புலன்னு சொல்லாமல் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கு அமிச்சான். அந்த டைமில் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி உன் பிளட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குங்க வரும்போது அவனுக்குள்ளே இருக்க சந்தோஷம் ரொம்ப பெருசாச்சு. அப்புறம் இது மேக்ஸுக்கிட்டேயும் யாருக்கும் எந்த அப்ரூவல் வாங்காமல் மேக்ஸ் மேலே ட்ரை பண்ணான். ஆனால் மேக்ஸுக்கு அவன் பிளட்டில் ஏதோ புதுவிதமான வைரஸ் கிரியேட் ஆச்சு. அதுவும் இது சீக்கிரமாக பரவக்கூடிய வைரஸ் வேறு. ஆனால் இந்த வைரஸ் அவன் உடம்பை தாண்டி மைண்டு ரீதியாக, பிரெயின் ரீதியாக அந்த பிரெயினுக்குள்ளே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சது அந்த வைரஸ். அந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அந்த வைரஸ். அவனோட மூளை தான் அந்த வைரஸுக்கு சாப்பாடாக அமைஞ்சது. ஆனால் அந்த பிரெயின் ஒரு உலகத்தை உருவாக்குச்சு.
த ஸ்பிளிட் வேர்ல்ட் ஆஃப் அப்சைட் டவுன் அப்படிங்கிறது. இவன் மைண்ட் மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவன் இறந்தாலும் அந்த இறந்த மைண்டு இன்னொரு மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த அப்சைட் டவுனுக்குள்ளே இழுக்கும். ஒரு கனவு உலகம் மாதிரி. இந்த கனவு உலகத்தில் மக்கள் மாட்டிப்பாங்க. ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் யார் இழுக்க முடியாது. யார் வீக்காக, யார் டிப்ரெஷனாக, யார் ரொம்ப கவலைப்படுறாங்களோ அவங்க மைண்டை இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். இதுதான் ப்ராஜெக்ட் ஃபேவரட். இந்த சைடு எஃபெக்ட் அவனுக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சுது. ஆனால் இதுக்கு யார் காரணம்னு பார்க்கும்போது பில்லியோட மாமனார், பில்லியோட ஒய்ஃபோட அப்பா. அவருக்கு பில்லி மேலே ஒரு கோவம் இருந்தது. என்ன கோவம்னா, என் பொண்ணை சாகடிச்சது இவன் தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார். ஆனால் பில்லியோட ஒய்ஃப் செத்தது காரணம் பில்லி ஒய்ஃபும் ஒரு சயின்டிஸ்ட். அவங்களோட கண்டுபிடிப்பை அவங்க மேலேயே யூஸ் பண்ணாங்க. பர்மனெண்ட் லென்ஸ். நம்ம கண் மங்கள் பார்வை, தூர பார்வை, இது எதுவுமே இல்லாமல் அந்த சிப்பு வந்து நம்மளோட கண்ணை ஒரு கேமரா போல் செயல்படுத்தும். அதை கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்க பார்வை போச்சு. பில்லிக்கும் அவங்க பையனுக்கும் பாரமாக இல்லாமல் சூசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது பில்லிக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பில்லியோட மாமனாருக்கு தெரியாது, மேக்ஸுக்கும் தெரியாது. மேக்ஸுக்கு அம்மா இல்லாத வருத்தத்தை காட்டக்கூடாதுன்னு நினச்சி பில்லி அவன் குழந்த மேக்ஸை வளர்த்த ஆரம்பித்தான். மேக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான். இப்போது மேக்ஸுக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுற சமயத்தில் பில்லியோட மாமனார் கிறிஸ்டோஃபர் பில்லியோட குழந்தைய சாகடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் உள்ளே வந்தார். ஆனால் அது ஒரு கட்டத்தில் பில்லி பார்த்துட்டான். என்னடா என்ன பரவாயில்ல பரா மேக்ஸ்
கல் எடுத்துட்டு வாடா. என் பிள்ளைய கொன்னது நீ தானே? உன் பொண்ணை கொல்லலை, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. உனக்கு புரியுதா? என்னடா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு டயலாக் பேசிக்கிட்டு இருக்க? என் புள்ள தான் என் உலகமே. ஆனால் அப்போ அது என்கிட்ட இல்லை. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? தெரியாது. ஆனால் அதே வழியை உனக்கு காட்டுவேன். பயப்படாத, உன் உடம்புல இல்லை, என் பிள்ளைங்க இல்லை, உன் பிள்ளைங்க இருக்காது. உன் பிள்ளை இருக்கா பார், பார் இப்போ என்ன நடக்குதுன்னு பார். வயசு கேட்ட மாதிரி இருந்துச்சு.
ஏய் சிக்னல் வருது. ஏய் லூகாஸ் எங்கே இருக்க? அப்சைட் டவுனுக்குள்ளே போயிட்டியா? ஏய் உன்னை அங்கே பார்த்த மாதிரி தான்டா இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயுமே வெளிச்சமே தெரிலடா. ரொம்ப குளிர வேலை செய்யுது. டேய் மூடிட்டு உன் ஆளை தேடுற வழியை படுறா. சீக்கிரம் உன் ஆளை கூப்பிட்டு வெளியில் வா. இந்த டாக்டர் வில்பிலி வேற செத்து போயிட்டான். நீ எப்படி வெளியே வருவேன்? எது டாக்டர் செத்துட்டானா? டேய் விளையாடாதீங்கடா. ஓகே லுக்காஸ், நீ ஒன்றும் பேனிக் ஆகாத. அந்த டாக்டரோட ஃபைல்ஸை தேடும்போது சில டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிது. அங்கேயும் தப்பிக்கிற வழி கண்டிப்பாக அதில் ஏதாவது இருக்கும். நான் எதுக்கும் இன்னொரு முறை சர்ச் பண்ணிவிட்டு உனக்கு திருப்பி கூப்பிட்றேன். நீ தைரியமாக இரு. உன்னை எப்படியாவது கண்டிப்பாக அங்கேயிருந்து வெளியே வர வச்சுருவோம். அது வரைக்கும் நீ அவங்கள தேடுற வழியை மட்டும் பாரு. ஓகே சார், நான் தேடுறேன். எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க சார். நான் எல்லாத்தையும் தேடுறேன். இதுதான் டாக்டர் வீட்டில் கிடைச்ச ரிப்போர்ட்ஸ். இதில் நிறையா இருக்குது. அதில் நமக்கு தேவையான ஹிண்ட் இருக்கான்னு மட்டும் இப்போ பார்க்கணும். இந்தா நீ இதில் பாரு. எங்கே பாருங்க, இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. இதில் சொல்லியிருக்கப்படி பார்த்தா அங்கே கேட் ஓப்பனில் இருக்கும்ல, அங்கே போயிட்டு நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சியை கொலாப்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை, ஏதோ அமானுஷங்களை பற்றிலாம் போட்டிருக்கான். அமானுஷமா? ஆமாம், ஏதோ மந்திரம்லாம் போட்டிருக்கான். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஆனால் நமக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ வேறு வழி இல்லை. ஓகே, நான் இப்போ உடனே அங்கே போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். எப்பா என்ன வலி வலிக்குது ஏன் காலு. கொஞ்சம் உட்காருவோம். யாரா அவன்? ஒருவேளை இவன் தான் அவங்க சொன்ன கிறிஸ்டோஃபரோ? ஐயோ ஓடுறா. மைக், நீ மைக் தானே? ஸ்பீக்கரு. டேய் உயிர் போகிற நேரத்தில் ஏன்டா அப்படி காமெடி பண்ணுற? கொஞ்சம் சைலண்டாடுறா. நான் சைலண்டாக தான், நீ எப்போ வெளியே போவ? ஃபஸ்ட் இங்கேருந்து எப்படி வெளியே போகிறீங்க? மைக் இங்கே பாரு, இந்த வாக்கி டாக்கியில் வெளியே இருக்கவன்ட்ட பேசலாம். நிஜமாவா? நான் பேசி பாரு. ஹலோ காய்ஸ், மேஃபீல்ட் காய்ஸ். ஹே மேஃபீல்ட் டே மயிர், நான் மைக் தானே பேசுகிறேன். அதெல்லாம் சொல்லி இப்போ டைம் இல்லை.
ஐயோ லிங்காத்தா காப்பாத்து. என்னடா அங்க இருந்தா இங்க அனுப்புறீங்க, இங்க இருந்தா அங்க இழுக்கிறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் கிறிஸ்டபர் வந்துட்டான்டா, பயமாக்குடா. நான் கண்ணி கூட கழியலடா, என்னை அமைதி பூங்க அனுப்பிடாதீங்கடா. ஹலோ சி வை மயிராண்டி. நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்த மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல, அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், வேறு எதுவும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ரெடி? என்னடா அங்க இருந்தா இங்க அனுப்புறீங்க, இங்க இருந்தா அங்க இழுக்கிறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. யாழ் எங்கடா? அங்கே நிற்கிறா.
все решил нашей речь не о любви. И отпустил, ты, пожалуйста, живи. Просто убегай, ай-яй-яй, и не вспоминай, ай-яй-яй. Просто убегай, ай-яй-яй, и не вспоминай, ай-яй-яй. Каждый раз я вспоминаю детство, помню наше место. По 16 стали целоваться, ты взяла мою футболку. В этом нету толку, это я дурак, ошибался. Зачем я так влюблялся? Детство, помню наше место. По 16 стали целоваться, ты взяла мою футболку. В этом нету толку, это я дурак, ошибался. Зачем я так влюблялся? Never lie late, never lie late, never lie late, never lie late. I said, вспоминая детство, помню наше место. По 16 устали целоваться, ты взяла мою футболку. В этом нету толку, это я дурак, ошибался. Зачем я так влюблялся? Детство, помню наше место. По 16 устали целоваться, ты взяла мою футболку. В этом нету толку, это я дурак, ошибался. Зачем я так влюблялся?